இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று உனக்கு அற்புதம் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 103ஆம் சங்கீதம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்திலே மிகவும் ஆழமான ஆறுதல் நிறைந்ததான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி, இந்த வார்த்தையினுடைய ஆழமான சத்தியங்களின் நாட்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையில ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு தகப்பனை எடுத்துக்காட்டாக அவர் அங்கே பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையில கர்த்தர் நம்மை ஒரு அன்புள்ள தகப்பனோடு கூட அவர் ஒப்பிடுகிறார். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகள் தவறு செய்கிறதான பொழுது அவர்களை கோபத்தோடு கண்டிக்காமல் அவர்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு இரக்கம் காட்டுகிறார். அதே போலதான் கர்த்தர் நம்மிடம் காட்டுகிற அந்த அன்பு வெறும் ஒரு நீதிபதியின் அன்பு அல்ல, அது ஒரு பாசமுள்ள ஒரு தகப்பனுடைய அன்பாய் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, இங்கே ஒரு இரக்கமுள்ள குணத்தை காட்டுகிறதை பார்க்கிறோம். இரக்கம் என்பது வெறும் ஒரு பரிதாபப்படுவது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு பிள்ளைகளுடைய கஷ்டத்தை பார்த்து ஒரு தகப்பனுடைய உள்ளம் எவ்வாறு உருகுமோ அப்படி கர்த்தர் நம்முடைய கஷ்டங்களையும் பலவீனங்களையும் பார்த்து அவர் மனம் உருகுகிறதை நாம் மண்ணாய் இருக்கிறோம் என்றும் நம்முடைய பலவீனம் என்னவென்றும் அவர் நன்றாக அறிகிறார். இதற்குதான் 14வது வசனத்திலே பார்க்கிறார், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தமக்கு பயப்படுகிறவர்கள் யார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இங்கு பயப்படுதல் என்பது ஏதோ ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு பயந்து நடுங்குவது போன்ற ஒரு பயம் அல்ல, இது ஒரு பயபக்தி ஆகும். அதாவது கடவுள் மீது நாம் கொண்டுள்ளதான அந்த அன்பின் காரணமாக அவருக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பது, அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய பயப்படுவது. யார் கர்த்தருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையில முதலிட கொடுத்து அவருக்கு பயபக்தியோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய இரக்கம் என்றும் குறைவில்லாமல் ஒவ்வொரு நாட்களும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. மிகவும் சுருக்கமாக இந்த காரியத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், நம்முடைய பலவீனங்களை கண்டு நம்மை ஒரு நாளும் தள்ளிவிடாதவராக ஒரு தந்தை தன் பிள்ளையை வாரி அணைப்பது போல கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் தாங்குகிறார். நாம் தவறு செய்கிறதான பொழுது அவரிடம் உண்மையான மனஸ்தாபத்தோடு கடந்து வருவோமானால், உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு கூட திரும்பி வருவோமானால், அவருடைய தந்தைக்கு அடுத்த அந்த இரக்கத்தை நாம் எப்போதும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை வார்த்தை இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தந்தையாக ஒவ்வொரு நாட்களும் நம்மோடு கூட இருந்து நமக்கு இரக்கம் காட்டுகிற தகப்பனுக்கு பயபக்தியோடு கூட கர்த்தரை ஆராதனை செய்ய, கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தருடைய திருப்பாதத்திலே காத்திருக்க அந்த காலை பொழுதில் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் அந்த தகப்பன் நமக்கு மனம் இறங்குவார். ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல ஒவ்வொரு நாட்களும் நீரப்பா எங்களுக்கு இறங்குகிறாச்சா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படுகிற பயத்திலே வாழ்ந்து நம்முடைய சுத்தம் செய்ய தகப்பனே காலை பொழுதுல எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென்.